விஜய் மட்டுமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் கிடையாது. தயவுசெய்து விஜய் அவர் புரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்டாரில் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக இருக்க முடியாது. தொடர்ந்து அவர் படங்கள் வேணால் ஹிட் பண்ணுறப்ப வசூல் சக்கரவர்த்தியாக மாறலாம். திடீர்னு 2 படமும் ஃப்ளாப் ஆனால் காணாமல் கூட போகலாம். கலைஞர் வந்து அண்ணாதுரை அவர்கள் போட்டு வைத்த பாதையில் பயணித்து அது வெற்றி கண்டார். நான் சொல்ற பாயிண்ட் புரியல. தனியாக ஒரு கட்சி தனக்காக ஆரம்பித்து ஓரளவு ஒரு 50% ஒரு 30% கிணற தாண்டவர்னா தேமுதிக தலைவராக மனைந்த கேப்டன் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி கண்டதை விட எம்டி ராமராவ் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1967 திமுக ஆட்சி புரியறதுக்கு முன்னாடி 30 வருடம் அரசியல் பாடம் பெற்றவர். ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாருங்க. அதுல ஒரு 14 கோடி கொடுத்து நடிகர் சங்க கட்டுறாருன்னா அதுக்கு பதில் கிடையாது. இன்னைக்கு செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், தளபதி விஜய் அவர்கள் சினிமாவோட பயணம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. கட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? இல்ல, பார்வைன்னு பார்த்தா அவர் வந்து சினிமாவில் வெற்றிகரமான ஒரு ஹீரோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வந்து அவரை சுற்றி தான் சினிமா இருக்கிறது. மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியா இருக்காரு. அது நம்ம கண்டிப்பா அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனா அரசியல் ரீதியாக இன்னும் அவர் பக்குவப்படணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் கூட இருந்து அட்வைஸ் பண்றவங்க சரியான வழிகாட்டுதல் அவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ள நீங்க வரணும்னு முடிவு பண்ணா உடனே வந்துடும். முள்ள பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முழுசா பிடிக்கணும். சும்மா இப்போதைக்கு நான் வந்து அரசியலுக்கு வரேன், டச் பண்ணிக்கிறேன், நீங்களாம் ரெடி ஆகிக்கங்க, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதா கிடையாது. ஏன்னா சினிமா கிடையாது அரசியல். ரெண்டாவது வந்து உலகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அரசியல் மற்றும் ரசிகர்களும் மாறிக்கொண்டே இருப்பாங்க. விஜய் மட்டுமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் கிடையாது. அது தயவுசெய்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னா எம்ஜிஆர் இருந்தார். அப்புறம் வந்து சிவாஜி வந்தாரு, ரஜினி வந்தாங்க, கமல் வந்தாரு, அதுக்கப்புறம் திரு விஜய் வந்திருக்காரு. விஜயே நிரந்தர சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வரல. சூப்பர் ஸ்டார்ல ஒரு வசூல் சக்கரவர்த்தியா இருக்க முடியாது. தொடர்ந்து அவர் படங்கள் வேணா ஹிட் பண்றப்ப வசூல் சக்கரவர்த்தியா மாறலாம். திடீர்னு 2 படமும் ஃபிளாப் ஆனா காணாம கூட போகலாம். ஸோ அந்த ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்து நீங்க வந்து அரசியலை வந்து நீங்க அளவிட முடியாது. ரெண்டாவது வந்து சினிமாக்குல இருந்து அரசியலுக்கு வந்தவங்களுடைய தோல்வி அடைந்தவர்கள் பாடங்களை தான் விஜய் அவர்கள் கத்துக்கணும் தவிர, நிறைய பேர்னா வெற்றி அடைந்தவர்களை வச்சுதான் முன்னுதாரணமா வராங்க. வெற்றி அடைஞ்சவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். எம்ஜிஆர் அவர்கள், என்டி ராமராவ் அவர்கள். இவங்க 2 பேர் தான் வெற்றி அடைஞ்சவர்கள். வேற யாருமே வெற்றி அடைஞ்சவர் கிடையாது. ஜெயலலிதா அம்மையாவெல்லாம் வெற்றி அடைஞ்சவர் கிடையாது. ஏன்னா அவங்க எம்ஜிஆர் போட்டு வைத்த பாதையில பயணித்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. ஜானகி அம்மா எம்ஜிஆர் போட்டு வைத்த பாதையில் பயணித்து அதுல வெற்றி கண்டாங்க. கலைஞர் வந்து அண்ணாதுரை அவர்கள் போட்டு வைத்த பாதையில் பயணித்து அது வெற்றி கண்டாங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியல. தனியாக ஒரு கட்சி தனக்காக ஆரம்பித்து ஓரளவு ஒரு 50% ஒரு 30% கிணற தாண்டவர்னா தேமுதிக தலைவராக மனைந்த கேப்டன் சொல்லலாம். ஒரு 30% தாண்டினார், 10% ஓட்டு எடுத்தார். மற்றவர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சார். சிவாஜிகர் எங்க போனான்னு தெரியல. தாயக மறுமல சிக்கல்னு ஆரம்பிச்சு அப்புறம் திமுகவுக்கு எதிராக லட்சிய திமுகன்னு ஆரம்பிச்சார். டி ராஜேந்திரன் எங்க போனாருன்னு தெரியல. நம்ம உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில போய் நான் வந்து தலைவர் ஆறேன்னு சொல்லி கார்த்திக் இருந்தாரு. அவர் எங்க போனாருன்னு தெரியல. பாக்யராஜ் வந்து எம்ஜிஆருடைய கலைவுல வாரிசுன்னு அறியப்பட்டவர். அவர் வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. அதுலதான் இப்ப இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவெல்லாம் செய்தி தொடர்பாளர் இருந்தார். அவர் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. ராமராஜனுக்கு அரசியல் ஆசை வச்சு விட்டு போச்சு. ராதாரவிக்கு அரசியல் விட்டு போச்சு. நீங்க வரிசையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி ஒண்ணுன்னு சொல்லிட்டு எப்ப எலெக்ஷன் வருதோ அப்போ செயற்குழு போடுவார், பொதுக்குழு போடுவார், மற்ற நேரம் ஒரு படம் நடிச்சிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு அவதான அரசியல் ஆசை. இப்ப நீங்க வரிசையை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயசாந்தி கூட எடுத்து உங்களுக்கு சொல்லணும். இப்ப எந்த கட்சியில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வாரம் வாரம் ஒரு கட்சி போயிருக்காங்க அவங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப ஒரு பேஸா ஆரம்பித்து அதுல வெற்றி கண்டவர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், திரு விஜயகாந்த் ஒரு 30% வெற்றி கண்டவர். அவ்வளவுதான். இந்த 2 பேரை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன் என்டி ராமராவோட நான் உதாரணம் சொன்னேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி கண்டதை விட எம்டி ராமராவ் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1967 திமுக ஆட்சி புரியறதுக்கு முன்னாடி 30 வருடம் அரசியல் பாடம் பெற்றவர். காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 1957 திமுக 49 திமுக ஆரம்பிக்குது. 57 எலெக்ஷன் நிற்கிறப்ப 2 வாட்டி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. ஒரு வாட்டி சிறுதேமிப்பு கட்சியினுடைய சிறுதேமிப்பு ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. திமுகவுடைய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. 1967 பிரச்சாரம் பண்றாரு. 72 பிரச்சாரம் பண்ணி தனி மெஜாரிட்டியா திமுக ஜெயிக்க வைக்கிறாரு. அதற்கப்புறம் தான் 1976 கட்சி ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா? 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 77 அதுக்கு முன்னாடி அவருடைய பாதைகள் புரிஞ்சுட்டுங்களா?
இன்னைக்கு நான் ஒரு படம் நடிச்சா அது நல்லா ஓடுதுன்னா அரசியலுக்கு வரேன்னு சொன்னா பாக்குறவன் சிரிப்பான். ஆங்காங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் எங்கேயோ ஒரு அவனுடைய ரசிகர்கள் ஆர்வ கோளாறு செய்யற விஷயங்கள்லாம் இவர் செஞ்ச மாதிரி மையப்படுத்துறத பொதுமக்கள் நம்பலாம். அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவன் அதை புரிஞ்சுப்பான். நம்ம கட்சியை தொடர்ந்து நிற்போம். 2026 தேர்தல்ல நம்ப தான் அப்படின்னு ஆணித்தரமா நம்புற விஷயங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. வாயில வடை சுடுறது தான். எல்லா அரசியல் கட்சி தலைவர் சொல்றது தானே. சரி. நீங்க உதயநிதி கேட்டா 2027 நாங்க தான் நிரந்தர ஏன்னா இது முதலமைச்சர். போட்டியா போகுது. உதயநிதி வெர்சஸ் தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இல்ல, இருக்கு. இல்ல. 2 பேருக்கும் உள்ள நடக்குது. அதாவது உதயநிதி வந்து ஆல்ரெடி அதிகாரம் பிடித்த இதுல இருக்கிறார். ஆல்ரெடி கட்டமைப்புல இருக்கிறார். வாரிசுன்ற ஒரு சொகுசுல இருக்கிறார். ம். ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அவர் வந்து அதிகார படத்துல இல்ல, வாரிசுன்றதுல இல்ல. அவர்ட்ட எந்த சொகுசும் இல்ல. உதயநிதி ஆல்ரெடி 100 மார்க் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. இவர் இப்பதான் 1வது மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் பூத் ஸ்கிராச்ல இருந்து போடணும். ஆரம்பிக்கணும். கிராஸ்ல தான் இருக்கணும். பூத் போடணும். மக்களை சேர்க்கணும். இவருடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நலத்திட்டங்களை சேர்க்கணும். ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும். கட்சி சின்னத்தை சேர்க்கணும். இவர் பேச்சாளர். இவர் பேசவே மாட்டார். இவர் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. பேச்சாளராக இருந்து மக்கள் மனதில் வென்றெடுக்கணும். ஒரு விஷயத்தை இங்க இருக்கவங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்காக ஓட்டு போறதுக்கெல்லாம் யாரும் இங்க பொறக்கல. இனிமேல் பிறந்து வரப்போறது இல்ல. நீங்க ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே ஓட்டையும், டிஎம்கே ஓட்டையும், பிஜேபி ஓட்டையும், கம்யூனிஸ்ட் ஓட்டையும், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும், மனிதநேய மக்கள் கட்சி ஓட்டையும், தமிழர் வாழ்முறை கட்சி ஓட்டையும், காங்கிரஸ் ஓட்டையும் அங்கங்க பிராண்டி தான் நீங்க ஜெயிக்க முடியும். விஜய் புதுசா விஜய் ஒருத்தன் யாரும் யாரும் பறக்க முடியாது. விஜய் வந்துட்டாரு. நான் இன்னைக்கே பிறந்தேன். இன்னைக்கே 18 வயசு ஆகுது. நான் ஓட்டு போறேன்னு வரப்போறாங்களா? இந்த கட்டமைப்பு புரியணும். இது வந்து விஜய்க்கு புரியணும். இப்போ 2 வருஷம் டைம் இருக்குல்ல. அனுபவம் இப்ப கிடைச்சிருச்சுன்னா, இந்த 2 வருஷம் எடுத்து அவர் கரெக்டான சான்ஸா எடுத்து யூஸ் பண்ணி, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன பண்ணா மக்களுக்கு இடம் பிடிக்கும் சரி, அப்படிங்கிற 2 வருஷத்துல விஜயால என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பண்றத தொடர்ந்து டபுள் எக்ஸா என்ன பண்றாங்க இப்ப அது சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது இப்போ என்ன நீங்க சொன்ன பண்றாங்க? பணிகள்ல எடுத்துக்கலாம்ல. இப்போ ஒரு கரண்ட்ல ஒரு பிரச்சனைனா, இப்ப என்ன நடக்குதுன்னா நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு முதல்ல குரல் குடுக்குறாரு. குரல் வகையில கொடுத்துட்டா குரல் குடுத்து அதுக்கு வகையான தீர்வுகளும் ஒரு சார்ந்து குடுத்துட்டு தான் இருக்காரு. இந்த மாரி பண்ணும்பொழுது மக்கள் மனதுல இடம் பிடிக்க அதிக வாய்ப்பும் இருக்கும்ல. இல்ல, நீங்க எந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்தாலும் முதல்ல பதிவு செய்யுங்க. 2வது இப்போ வந்து நீட்டுக்கு நடக்கிறது அவர் வெள்ள குரல் கொடுத்தாரா? நிவாரண நிதி எல்லாமே வெள்ள நிவாரண நிதி குரல் கிடையாதுங்க. ஒரு 100 மூட்டை குரல் அரிசி இல்ல செயல்லே காமிச்சிட்டாரு. 100 மூட்டை அரிசி கொடுக்கறது ஒரு சாதனையாங்க. தனிப்பட்ட ஒரு நபர் யார் வேணா கொடுக்கலாங்க. விஜய்ட்ட கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாருங்க. ஆமா. அதுல ஒரு 14 கோடி குடுத்து நடிகர் சங்கம் கட்டுறாருன்னா அதுக்கு பதில் கிடையாது இன்னைக்கு வரையும். நீங்க இன்னும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. விஜய் இன்றைக்கு வரையும் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு நயா பைசாவை தமிழக மக்களுக்கு செலவு செய்யவில்லைன்றதை எங்க பதிவாங்கி நீங்க பதிவு பண்ணுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ திருநெல்வேலி போறாருன்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலி போறாரு. சரி. திருநெல்வேலியில வந்து வெள்ள நிவாரணம் புசியானந்த் சொல்றாரு. வெள்ள நிவாரணம்ப்பா ஒரு 100 பேருக்கு இருக்கு. கொடுக்கணும். 100 பேர் கொடுங்கம்மா. ஃப்ளைட் இங்க வந்து இப்போ ஒரு 10, 20,000 ஆகுது. நீங்க கூட வருவீங்க. ஆளுக்கு சேர்த்து 50,000 ஃப்ளைட்டு. ஒரு ஆளுக்கு ரூ. 1000 வச்சுன்னா 10 பேருக்கு 10 லட்ச ரூபா. இந்தாங்க 20 லட்ச ரூபா கையில பிடிங்க. ரெடி பண்ணுங்க நான் வரேன். அப்படின்னு சொல்ற விஜய் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்னணி என்னவா இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. டிக்கெட் ஒருத்தர் போடுவாரு. இவர் ப்ரொடியூசர் தான் பாவம். டிக்கெட் ப்ரொடியூசர் தான் போடுவான். இப்ப விஜயகாந்தனுடைய இறப்பு கூட அவர் வந்தாருன்னா அந்த தனி விமானம் பிடிச்சி வந்தா அது ப்ரொடியூசர் தலையில தான் விழுவும். பாவம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து படத்தை சீக்கிரம் முடிச்சு அவன்ற கண்டென்ட்ல எல்லாத்துக்கும் தலையாட்டுவான். மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு திருநெல்வேலி டிக்கெட் போட்டுருவான். திருநெல்வேலி மாவட்ட தலைவர் யாருப்பா? அண்ணன் நான் தானே. ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணு. ஒரு 100 அரிசி மூட்டை வாங்கு, 100 மளிகை சாமான் வாங்கு, 100 எல்லாம் வாங்க. தலைவர் வராரு. குட் புக்ல வாங்கணும் விடக்கூடாது. 10 பேர் 100 பேர் டோக்கன் கொடுத்து ரெடி பண்ணணும்னா அவன் வந்து இருக்கிற வீட்டை விற்று காடை விற்று நடமானம் வச்சு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சோன்னா விஜய் வருவார். வந்து டாட்டா காமிச்சிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போவார். இதுதான் செயலுக்கு இன்றைக்கு மட்டும் தளபதி விஜய் அவர்களை யூஸ் பண்றாங்க. இதுதான் இன்றைக்கு வரையும் நாங்கள் சொல்லுகிறது. கன்வென்ஷன் ஹால்ல மகாபலிபுரத்துல தமிழ்நாட்டில் சேர்ந்த வந்து 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் முதல் 3 இடங்கள் பெற்றவர்களுக்கான ஊக்கத்தொகை அவர் கொடுத்த தொகை முதற்கொண்டு ரசிகர் மன்றங்கள் உட்பட உறுப்பினர்களால் கொடுக்கப்பட்டது தவிர விஜய் பாக்கெட்டில் இருந்து 5 பைசா இன்றைக்கு வரையும் அவர் செலவு பண்ணல. ஓ, மக்களுக்காக இப்பவே செலவு செய்ய யோசிக்க யாருமே செலவு பண்ணலங்க. அவரு எம்ஜிஆர் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். விஜயகாந்த் பண்ற செலவு வேற, எம்ஜிஆர் பண்ண செலவு வேற. இன்றைக்கு வரையும் இவங்க செலவு பண்ணல. இது ஒரு டெஸ்டிங்கா எடுக்கிறாங்க. தூண்டில் போடுறாங்க. இப்ப என்ன டிசைட் பண்றாங்க? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா. இது யார் வென்றெடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. விஜய் வந்து 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா வருவான்றது உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா? இப்ப அறிக்கை விட்டிருக்காரு. ஆனா வர வாய்ப்பு அறிக்கைக்கு காசா பணமாங்க? நான் கூட அறிக்கை விடுவேங்க. அறிக்கை வர்றது பெரிய விஷயமா? உத்தரவாதம் கேட்கறேன் நான். கம்பல்சரி ஒரு வருவான்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்கள்ட்ட என்ன உங்களோட உத்தரவாதம் இருக்கா? எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல. இந்த எதிர்பார்ப்பை வீணடிக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை தான் மக்கள். அப்ப அப்படிதான் ரஜினியோடயா காலையில சொல்லிட்டு போனாரு. இப்ப வந்தெல்லாம் எப்ப வரப்போறோம்? ஆனா அவரு போருக்கு 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 தயாராகுங்கள். இப்ப போல இப்ப இல்லைன்னா எப்பன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? ஓவர் நைட் 1 மணி நேரத்துல மாறிச்சா இல்லையா? அதனால சொன்னேன் எப்ப வேணா மாறும். ஓவர் நைட் 1 மணி நேரத்துல அண்ணாத்த ஷூட் போயிட்டு வந்தோம்னால எப்படி ரஜினி மாறிச்சோ அதே மாதிரி விஜய்க்கு மாறலாம். திடீர்னு ஞானம் வந்துச்சு. நான் வந்து துறவரை நோக்கி நகர்றேன். சாமியார் போறேன். எனக்கு அரசியல் ஆசை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?
ஏற்கனவே ரஜினி நம்பி பாதி பேர் இன்னைக்கு முடிய பிச்சு திர்றானுங்க. இப்ப விஜயை நம்பி பாதி பேர் திரிய வேண்டியதுதான் அதுக்கப்புறம். ஏன் அப்படி சொல்றேன்னா, வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வந்துருங்க உள்ள. களத்துல இறங்கி களத்துல இறங்கிடுங்க. வாழ்வா சாவா பார்த்துடணும். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. உங்களோட பொன்னான நேரத்துக்கு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நன்றி. நன்றி.